ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அப்கமிங்கில் வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம் அண்டு ரயில்வே எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட் வந்து மேக்ஸுக்கு கொண்டு போகலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதில் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், அதாவது பர்டிகுலராக என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒரு கொஸ்டின்றது எஸ்எஸ்சியில் 2 மார்க்கு. ஸோ ரயில்வே அதாவது என்டிபிசி அண்ட் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த டாபிக்ல இருந்து 2 மார்க் உங்களுக்கு ஷியோராக வரும். ஸோ இதில் நீங்கள் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நடத்துறத நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷியோராக இதில் 2 கொஸ்டின், அதாவது 2 மார்க் உங்களால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் 2 கான்செப்ட் இருக்குது. இதில் நிறைய பேருக்கு வந்து ஹெச்சிஎஃப் எல்சிஎம் இதெல்லாம் வந்து நார்மலாக எடுக்க தெரியும். ஆனால் இது வந்து ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணுன்றதெல்லாம் தெரியாது. ஏதோ வந்து இப்போ டைம் அண்ட் ஒர்க்கா டோட்டல் ஒர்க் பார்க்கறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். அதே மாதிரி இந்த சிக்னல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு டைமுக்கும் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது, அப்போ வந்து மொத்தமாக எப்போ மீட் ஆகும்னா எல்சிஎம் எடுக்கணும், இவ்வளோதான் தெரியும். ஓகேவா? ஆனால் அது ஏன் பண்ணுறோம் அப்படின்லாம் தெரியாது. ஓகேவா? ஸோ நம்ம இதில் இதை வந்து பேசிக்ல இருந்தே ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? அது எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், இது வந்து எப்படி நம்ம இது மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணோம், அப்படி எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும், அதாவது பேசிக் லெவல்ல இருந்து இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஹை லெவல் சம் வரைக்குமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ன்றது தெரியும். ஓகேவா? ஸோ 2 நம்பருக்கும் இடையில உள்ள காமன் ஃபேக்டர்ல ஹையஸ்ட் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப்னு சொல்லுவோம். ஆனால் இதுதான் நம்மளுக்கு தெரியும், ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது அந்த ஃபுல் ஃபார்ம் தான் தெரியும். ஆனால் இது வந்து என்ன, இது வந்து நம்ம எந்த இடத்துல அப்ளை பண்ணோம் அப்படின்ற அந்த அப்ளிகேஷன் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுதான் முக்கியம். ஏன்னா அப்ளிகேஷன் ப்ராப்ளம் கேட்கும்போது அது எந்த இடத்துல நம்ம எல்சிஎம் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஹெச்சிஎஃப் யூஸ் பண்ணணுன்றது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதோடைய அப்ளிகேஷன் எங்கெல்லாம் யூஸ் ஆகுன்றது தெரிஞ்சாதான் அந்த சம்மில் நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இதில் ஹெச்சிஎஃப்னு சொல்லலாம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜிசிடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகேவா? அல்லது கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ இதில் 3 விதமாக சொல்லலாம். ஓகேவா? ஓகே, இதில் ஃபேக்டர், இந்த ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்னா என்ன, டிவைசர்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபேக்டர்ன்றது ஒன்றும் இல்லை, டிவைசர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் தான். ஃபேக்டர் டிவைசர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேற வேற கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? இதில் ஓகே, ஃபேக்டர் அப்படின்னா என்ன, டிவைசர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நம்பரை எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணுதோ அதெல்லாம் தான் டிவைசர் அல்லது ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 வந்து என்னென்ன நம்பர்லாம் டிவைட் பண்ணோம், வித்தவுட் ரிமைண்டர் வரக்கூடாது. ஓகேவா? 1 டிவைட் பண்ணோம் எக்ஸாக்டா, அதுக்கப்புறம் 2 டிவைட் பண்ணோம், அதுக்கப்புறம் 5 டிவைட் பண்ணோம், அதுக்கப்புறம் 10 டிவைட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் இல்லாமல் எக்ஸாக்டா டிவைட் பண்ணோம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா இதனுடைய 10 உடைய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இதோடைய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை டிவைட் பண்ணுது, எக்ஸாக்டா டிவைட் பண்ணுதுல, எந்த நம்பர்லாம் அதை டிவைட் பண்ணுதோ அது டிவைசர்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஃபேக்டர்ஸ் டிவைசர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஸோ இப்போ 10 உடைய ஃபேக்டர் என்னன்னு கேட்டால் 1 2 5 10. ஓகேவா? இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இப்போ 15 எடுத்துக்குவோம். 15 உடைய ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பண்ணோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டிவைட் பண்ணுமா, பண்ணாது, அதுக்கப்புறம் 3 டிவைட் பண்ணுமா, பண்ணோம், அதுக்கப்புறம் 5 10 டிவைட் பண்ணுமா, பண்ணாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 டிவைட் பண்ணோம். கரெக்டா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 15 உடைய ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்டால் 1 3 5 15. ஓகேவா? ஸோ 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் இப்போ 2 நம்பர் இருக்கு. ஓகேவா? இங்கே 10ன்னு ஒரு நம்பர் இருக்கு, 15ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இதில் காமன் ஃபேக்டர் அப்படின்னா இது ரெண்டுல எது எதெல்லாம் காமனாக இருக்கு, 1 வந்து காமனாக இருக்கா, அதுக்கப்புறம் 5 வந்து காமனாக இருக்கா. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுல எது எதெல்லாம், இதில் இந்த 10 உடைய ஃபேக்டர்ஸ் என்னன்னா மேலே உள்ள 4 நம்பர், 15 உடைய ஃபேக்டர்ஸ் என்னன்னா கீழே உள்ள 4 நம்பர். இதில் காமன் ஃபேக்டர் ரெண்டுல காமனாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 அதே மாதிரி 5. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர். இதில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஸோ 1 into 5. ஓகே, எத்தனை ஃபேக்டர் இருக்கு, 1 இருக்கு, அதுக்கப்புறம் 5 இருக்கு. 1 into 5 என்ன, 5. ஸோ 5 தான் பார்த்தீங்கன்னா இதில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அல்லது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இது பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஸோ இந்த ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்கு. அது என்னன்னா டிவிஷன் மெத்தட் அண்டு prime factor method.
prime factorization. ஓகேவா? ஸோ prime factor இங்க நம்ம என்ன பார்த்தோம், இங்க factorன்றது நம்ம பார்த்துட்டோம் என்னதுன்னா, ஸோ எதெல்லாம் டிவைட் பண்ணுமோ அதுதான் factorன்னு சொன்னோம். இதுல prime factorனா prime number இருக்கக்கூடிய factor தான் prime factorன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒன்று இப்போ இந்த 10 எடுத்துக்கலாம். 10 உடைய factors 4 நம்பர் இருக்கா, இதுல prime numberன்னு பார்த்தீங்கன்னா என்னது, 1 வந்து prime number, 2 வந்து prime number, 5 வந்து prime number. 10 பார்த்தீங்கன்னா prime number கிடையாது. prime numberனா என்ன, ஸோ ஒன்னாலையும் சேம் நம்பராலையும் மட்டும் டிவைட் ஆச்சுன்னா அது prime number. 10ன்றது பார்த்தீங்கன்னா 1ஆல 2ஆல 5ஆல ஸோ 3 நம்பரால் டிவைட் ஆகுது, அப்போ இது prime number கிடையாது. அப்போ இங்க prime factorன்னு பார்த்தீங்கன்னா 1 2 5. ஓகேவா? இங்க prime factor நீ ஏன் சொல்றேன்னா இது பின்னாடி சொல்றேன். இது ரெண்டு மெத்தட்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஃபேக்டர், இது நம்ம HCF கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ இத பிரைம் ஃபேக்டரால மட்டும் தான் டிவைட் பண்ணி நீங்க HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அந்த மெத்தட் நான் பின்னாடி சொல்றேன். ஓகே, சோ இப்போ இதோடைய அப்ளிகேஷன், இது வந்து நம்ம எங்க வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. ஓகேவா? சோ அங்க வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் வாங்குறீங்க. ஓகேவா? ஸோ பிஸ்கட் பாக்கெட் சாக்லேட் பாக்கெட் வாங்குறீங்க. இப்போ உங்க அதை வீட்டுக்கு உள்ள கெஸ்ட்டுக்கு நீங்க வந்து பிரிச்சு கொடுக்க போறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கையில வந்து பிஸ்கட் வந்து எத்தனை இருக்குன்னா ஒரு 63 பிஸ்கட்ஸ் இருக்கு. சாக்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 42 சாக்லேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகேவா? நீங்க கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இல்ல பிஸ்கட் சாக்லேட் ஸோ 63 42 இருக்கு. இப்போ நீங்க இதை வந்து வீட்டில் உள்ள கெஸ்ட்டுக்கு நீங்க பிரிச்சு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க, ஸோ டிவைட் பண்ணி பிரிச்சு கொடுப்பீங்க. கரெக்டா? அதை இப்போ பிரிச்சு கொடுக்குறோன்னு அர்த்தம், அவங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுக்குறோன்னு அர்த்தம், அப்படிதானே? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை டிவிஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஏன்னா இதை பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின்றனால தான் இந்த டிவிஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே, இப்போ உங்க கையில 63 பிஸ்கட் இருக்கு, 42 சாக்லேட் இருக்கு. இப்போ வந்து நீங்க அதை ஈக்குவலா நீங்க கொடுக்கணும். ஓகேவா? அதாவது பிஸ்கட் இப்போ உங்க வீட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிஸ்கட்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி 5 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் கொடுக்கணும். இப்போ 5 பேருக்கு பார்த்தீங்கன்னா 3 பிஸ்கட் கொடுக்குறீங்கன்னா 5 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 3 கொடுக்கணும். சாக்லேட்ஸ் நீங்க 2 கொடுக்குறீங்கன்னா 5 பேருக்குமே 2 கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஈக்குவல் நம்பர் கொடுக்கணும். ஸோ ஈக்குவலா கொடுக்கணும் அப்படின்னாலே இந்த இடத்துல கண்டிப்பா HCF தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈக்குவல் அண்ட் மேக்ஸிமம் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல HCF தான். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பிரிச்சு கொடுக்கணுமா? இப்போ நீங்க எப்படின்னா, இப்போ உங்க கையில 63 பிஸ்கட் இருக்கு, 42 சாக்லேட் இருக்குன்னு சொன்னோம். ஓகேவா? சோ பிரிச்சு கொடுக்கறனால என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஓகேவா? சோ இத பிரைம் ஃபேக்டரால மட்டும் தான் டிவைட் பண்ணணும். ஓகேவா? அது மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பாட்டுக்கு வந்து இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 30 70 இந்த மாதிரி இருக்குன்னா டக்குன்னு 10ஆல டிவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? 10ன்றது பிரைம் நம்பர் கிடையாது. அப்படி பண்ணீங்கன்னா ஒரு சில கேஸ்ல பாத்தீங்கன்னா HCF தப்பா வரும். நீங்க அகைன் அண்ட் அகைன் நீங்க பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டே இருப்பீங்க, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தப்பா தான் வரும். அது ஏன்றது தெரியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதை பிரைம் நம்பரால் டிவைட் பண்ணிருக்க மாட்டீங்க, நீங்க வந்து காம்போசிட் நம்பரால் டிவைட் பண்ணிருப்பீங்க. அதுதான் காரணம். ஓகேவா? சோ பிரைம் நம்பரால மட்டும்தான் LCM கண்டுபிடிக்கிறதும் சரி, HCF கண்டுபிடிக்கிறதும் சரி, பிரைம் நம்பரால மட்டும்தான் டிவைட் பண்ணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, 3ன்றது பாத்தீங்கன்னா இங்க பிரைம் நம்பர். இப்ப இங்க என்ன வரும், 3ஆல டிவைட் பண்ணா 21, அதுக்கப்புறம் 14. அதாவது சோ நீங்க 21 சாக்லேட், அதுக்கப்புறம் 21 பிஸ்கட், 14 சாக்லேட் நீங்க கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் கொடுக்க முடியும், 3 பேருக்கு கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ இன்னும் இதை ஃபர்தரா டிவைட் பண்ணலாம் தானே? சோ இப்போ நான் இதை 7ஆல டிவைட் பண்றேன். 7ன்றது பிரைம் நம்பர். 7ஆல டிவைட் பண்ணா 3, இங்க 2. ஓகேவா? ஓகே, இப்போ ஒவ்வொருத்தருக்குமே நீங்க 3 சாக்லேட் கொடுக்குறீங்க, அண்ட் அதே மாதிரி நீங்க 3 பிஸ்கட் கொடுக்குறீங்க, 2 சாக்லேட் கொடுக்குறீங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா மொத்தம் நீங்க எவ்வளவு பேருக்கு நீங்க கொடுக்க முடியும், இங்க 3 ஆல்ரெடி, அதுக்கு ஆல்ரெடி இருக்கு 3 இருக்கு, அடுத்து 7. சோ 3 × 7 21. சோ அப்ப நீங்க ஈக்குவலா கொடுக்கணும். அதே மாதிரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கெஸ்ட்டுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல தான் நீங்க என்ன யூஸ் பண்ணணும், HCF யூஸ் பண்ணணும். ஓகேவா? புரியுதா சொல்றது? நீங்க உங்க கையில இருக்கிற சாக்லேட்ஸ் அண்ட் பிஸ்கட்ஸை நீங்க கெஸ்ட்டுக்கு கொடுக்கணும். உங்க வீட்டில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நிறைய, இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனால் நீங்க ஈக்குவலா கொடுக்குறேன்ற பட்சத்தில் நீங்க வந்து வெறும் நீங்க 3 பேருக்கு மட்டும் நீங்க 21 பிஸ்கட்டும் ஒரு 14 சாக்லேட்டும் கொடுத்தீங்கன்னா வெறும் 3 பேருக்கு தான் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ மேக்சிமமா கொடுக்கணும், அதே மாதிரி ஈக்குவலாகவும் இருக்கணும். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்க கூட கொடுக்கலாம். கரெக்டா? சோ அப்ப எப்படி கொடுக்கலாம்னா 21 பேருக்கு பாத்தீங்கன்னா நீங்க பிரிச்சு கொடுக்கலாம். எப்படி அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே நீங்க 3 பிஸ்கட்ஸ் அண்ட் 2 சாக்லேட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க 21 பேருக்கு கொடுக்க முடியும். ஓகேவா? அதாவது ஈக்குவலாவும் கொடுக்கணும்,
ஈக்குவல் அண்டு மேக்ஸிமம். ஓகேவா, இதை மெயினாக நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் கீவேர்டு. ஓகேவா, ஈக்குவல் அண்டு மேக்ஸிமம்னு கொடுத்துட்டாலே கண்டிப்பாக ஹெச்சிஎஃப் அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, உங்கள் கையில் இருக்கிற பிஸ்கட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸை நீங்கள் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஹெச்சிஎஃப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஓகே. இப்போ ஒரு கிளாத் இருக்கு. ஓகேவா, ஸோ கிளாத் உடைய லென்த் பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர் இருக்கு. இன்னொரு கிளாத் பார்த்தீங்கன்னா 42 சென்டிமீட்டர் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 63 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த கிளாத்தை வந்து நீங்கள் ஈக்குவலாக கட் பண்ணணும். ஓகேவா, ஆனால் அந்த கட் பண்ணுற லென்த்து மேக்ஸிமமாக இருக்கணும். ஓகேவா, இதான் கொஷினே தான். ஓகேவா, ஸோ 3 கிளாத் இருக்கு. 3 கிளாத்துடைய கொஷின் எப்படி தான் கேட்டிருப்பாங்க. 3 கிளாத்துடைய லென்த் வந்து 21 சென்டிமீட்டர், அடுத்து 42 சென்டிமீட்டர் அண்டு 63 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லையும் கொடுத்துட்டு என்ன கேட்டிருப்பாங்கன்னா, எனக்கு வந்து ஈக்குவலாக கட் பண்ணணும் அந்த கிளாத்தை, ஆனால் அந்த கட் பண்ணுற கிளாத் வந்து எனக்கு மேக்ஸிமம் லென்த்தாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஈக்குவல் அண்டு மேக்ஸிமம் இருக்கா, ஸோ அப்போ இங்கே ஹெச்சிஎஃப் தான் எடுக்கணும். ஓகேவா, ஸோ இதை ஹெச்சிஎஃப் எடுத்தால் என்ன வரும், ஸோ இதில் காமன் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான். அப்போ இந்த மூணையுமே கண்டிப்பாக அந்த நம்பர் டிவைட் பண்ணணும். ஓகேவா, 2 நம்பர் டிவைட் ஆகுது, இந்த நம்பர் டிவைட் ஆகலை அப்படின்னா, 3வது நம்பர் டிவைட் ஆகலைன்னா அங்கே எடுக்கக்கூடாது. புரியுதா, இப்போ என்ன சொல்கிறேன்னு புரியுதா. இப்போ இது 2 ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த நம்பரை நான் வந்து ஒரு 15 வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, இப்போ இந்த 2 நம்பரும் பார்த்தீங்கன்னா 21ஆல் டிவைட் ஆகுது. ஆனால் இந்த 15ன்றது 21ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த 2 21ஆல் டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து டிவைட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா, மூணுமே எனக்கு ஃபேக்டர். காமன் ஃபேக்டர்னா என்ன அர்த்தம், 3 நம்பருக்கும் எனக்கு காமனாக டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் தான் காமன் ஃபேக்டர். ஓகேவா, ஸோ அப்படி உள்ள நம்பர் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படி எதுவுமே டிவைட் ஆகலைன்னா ஒன்று தான் உங்களுக்கு ஹெச்சிஎஃபாக இருக்கும். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மூணுமே பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகுமா, ஸோ இதை 3ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 7, அதுக்கப்புறம் 14, அதுக்கப்புறம் இங்கே 21. அகைன் பார்த்தீங்கன்னா இது 7ஆல் டிவைட் ஆகுமா, 7ஆல் டிவைட் பண்ணால் இது 1 டைம், இது 2, இங்கே 3 டைம். ஓகேவா, ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காமனாக ஏதாவது நம்பர் டிவைட் பண்ணுமா, பண்ணாது. ஓகேவா, ஸோ அப்போ இதோடைய ஹெச்சிஎஃப்னு பார்த்தீங்கன்னா 3 × 7. ஓகேவா, 21. இதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஹெச்சிஎஃப். ஓகேவா, ஸோ அப்போ ஈக்குவலாக கட் பண்ணோம். அதே மாதிரி அது மேக்ஸிமம் லென்த்தாக இருக்கணும் அப்படின்னா நான் எவ்வளோ கட் பண்ணணும்னா 21 சென்டிமீட்டரில் தான் நான் என்ன பண்ணால் அந்த லென்த் இருந்தால் தான் ஈக்குவலாகவும் மேக்ஸிமமும் கட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ஈக்குவல் அண்ட் மேக்ஸிமம்னு கொடுத்துட்டா கண்டிப்பாக அந்த இடத்துல ஹெச்சிஎஃப் தான் எடுக்கணும். ஓகேவா, ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து டிவிஷன் மெத்தட். ஓகேவா, ஸோ இப்போ யூஸ் பண்ணது டிவிஷன். இதே இது ஃபேக்டரைசேஷன் மெத்தட், அதாவது பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னா இப்போ இதே வச்சுக்குவோம். இங்கே 63 இருக்கு. 63 உடைய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா பிரைம் ஃபேக்டர்ஸ். ஓகேவா, ஸோ இதோடைய பிரைம் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதை பிரைம் நம்பர் வச்சு மட்டும்தான் பிரிக்கணும். ஓகேவா, ஸோ முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே 10 உடைய ஃபேக்டர்ஸ் 1, 2, 5, 10 சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் அதோடைய ஃபேக்டர்ஸ். ஓகேவா, பிரைம் ஃபேக்டர்ன்றப்ப பிரைம் நம்பர் வச்சு மட்டும்தான் பிரிக்கணும். ஓகேவா, ஸோ இதை பிரைம் நம்பர் வச்சு பிரிச்சா எப்படி பிரிக்கலாம், ஸோ இதை 3 × 21 பிரிக்கலாமா, கரெக்டா. 21 எப்படி பிரிக்கலாம், அகைன் 3 × 7 பிரிக்கலாமா, கரெக்டா. ஸோ அப்போ இங்கே 3 × 3 அதாவது 3 ஸ்கொயர். ஓகேவா, ஸோ 3 ஸ்கொயர் × 7 இதுதான் பார்த்தீங்கன்னா பிரைம் ஃபேக்டர்ஸ். ஓகேவா, ஸோ பிரைம் ஃபேக்டர்ஸ் படி நான் பிரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் 42, இந்த 42வை நான் அதே மாதிரி பிரைம் ஃபேக்டர்ஸ் படி பிரிக்கிறேன். ஓகேவா, ஸோ இதை எப்படி பிரிக்கலாம், 3 × 14 அதுதான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா 3 × 14 தான் 42. ஓகேவா, ஸோ இங்கே 14ன்றது பிரைம் நம்பர் கிடையாது. அப்போ இதையும் நான் அகைன் பிரிக்கணும். ஸோ இந்த 14 எப்படி பிரிக்கலாம், 2 × 7 பிரிச்சுக்கலாமா, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இப்போ இதில் எப்படி நான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா இதில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா, ஸோ அதாவது மேக்ஸிமமாக டிவைட் பண்ணக்கூடிய காமனாக உள்ள நம்பர் அதுதான் பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஓகேவா, ஸோ இங்கே காமன் நம்பர் எனக்கு இங்கே 3 இருக்கு, இங்கே 3 ஸ்கொயர் இருக்கு. இங்கே மேக்ஸிமம் என்ன எடுத்துடக்கூடாதுன்னா 3 ஸ்கொயர் எடுத்துடக்கூடாது. புரியுதா, இது இந்த ரெண்டுலையுமே டிவைட் பண்ணணும், ஆனால் மேக்ஸிமமாக இருக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் இருக்கு, இங்கே 3 இருக்கு. ஸோ இங்கே
3 ஸ்கொயரை 3 டிவைட் பண்ணோம். ஆனால் 3 ஸ்கொயர் டிவைட் பண்ணுமா? பண்ணாதுல. ஸோ அப்போ இதில் மேக்ஸிமமாக டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூ எதுனா 3 தான் மேக்ஸிமமாக டிவைட் பண்ணும். ஓகேவா? ரெண்டுலையுமே. ஓகேவா? ஸோ அப்போ ஹையஸ்ட்டாக உள்ள காமன் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3. அதாவது HCF பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலையுமே இப்போ காமனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் லோயஸ்ட் வேல்யூவை நீங்கள் எடுக்கணும். புரியுதா? ஏன்னா லோயஸ்ட் வேல்யூ தான் மேக்ஸிமமாக டிவைட் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து இப்போ 2 இங்கே காமனாக இருக்கா? இல்லை. அப்போ அதை நீங்கள் எடுக்கவே கூடாது. 7 இங்கே காமனாக இருக்கா? காமனாக இருக்கு. ஸோ அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 21 தான் இதோடைய HCF. இப்போ இந்த இதை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 21 உடைய ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7 × 3. அடுத்து 42 உடைய ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7 × 6. 6ன்றது பிரைம் நம்பர் கிடையாது. அதை நான் 3 × 2 வச்சுக்கலாம். அடுத்து 63. இப்போ தான் இங்கே பார்த்தோம் 3 ஸ்கொயர் × 7. ஸோ இப்போ 7 வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா? இப்போ 7 எடுத்துக்கலாம். அடுத்து 3 வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா? ஸோ இங்கே 3 ஸ்கொயர் இருக்கு, இங்கே 3 இருக்கு, இங்கே 3 இருக்கு. ஸோ அப்போ மூணுலையுமே எனக்கு காமனாக இருக்கு 3ன்றது. ஓகேவா? ஆனால் அது எனக்கு மேக்ஸிமமாக டிவைட் பண்ணோம்னா ஸோ 3 தான் மேக்ஸிமமாக எனக்கு டிவைட் பண்ணும். 3 ஸ்கொயர்ன்றது இந்த இதை டிவைட் பண்ணாது, மேக்ஸிமமாக இதையும் டிவைட் பண்ணாது. அப்போ 3 தான் பார்த்தீங்கன்னா மூணையுமே மேக்ஸிமமாக டிவைட் பண்ணும். ஸோ 3. 2 பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. ஸோ அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா இங்கே 7 × 3 21. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் இப்போ 5 × 8 × 21. ஓகேவா? ஸோ இப்போ இதோடைய HCF, இதோடைய HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே காமனாக மூணையுமே டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூ எதுவுமே கிடையாது. 5, 8 அதே மாதிரி 21. ஓகேவா? இந்த மூணையுமே எந்த நம்பரும் டிவைட் பண்ணாது. அப்போ டிவைட் பண்ணல அப்படின்னா, காமனாக டிவைட் பண்ணலன்னா இதோடைய HCF என்ன அர்த்தம்னா 1ன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இதில் 1 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணோம், வேற எந்த நம்பரும் டிவைட் பண்ணாது. அப்போ இதோடைய HCF வந்து 1. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இதில் இந்த HCF இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டு நம்பருடைய HCF 1ன்னு வந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரும் என்னதுன்னா கண்டிப்பாக அது வந்து கோப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5, 7. ஓகேவா? இந்த ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா எந்த நம்பரால் டிவைட் ஆகும்? 1 தவிர வேற எந்த நம்பராலும் டிவைட் ஆகாது. அப்போ இதோடைய HCF என்ன அப்படின்னா 1. ஓகேவா? ஸோ எப்போ வந்து அந்த ரெண்டு நம்பருடைய HCF 1ன்னு வருதோ அப்போ கண்டிப்பாக அந்த ரெண்டு நம்பருமே என்னதுன்னா கோப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ 5, 7 வந்து கோப்ரைம் நம்பர். இது வைஸ் வெர்சா இஸ் ஆல்சோ ட்ரூ. 5, 7ன்றது கோப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோடைய HCF வந்து 1ன்னு தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ HCF என்னன்றது புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி சம்லாம் பார்க்கும்போது அடுத்தடுத்து புரியும். ஸோ இதை மட்டும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவல் அண்ட் மேக்ஸிமம்னா HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்து இப்போ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதனால் லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? லீஸ்ட் காமன் மல்டிபிள் தான் பார்த்தீங்கன்னா இது எல்சிஎம். ஓகேவா? ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டிவிஷன் மெத்தட் அண்ட் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ரெண்டு மெத்தட்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அங்க வந்து என்ன சொன்னோம்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொன்னோம். இங்க லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? மல்டிபிள் அதில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். 10 எடுத்துக்கலாம். இப்போ 10 உடைய மல்டிபிள் என்ன அப்படின்னா ஸோ 10, 20, 30 ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ 15 எடுத்துக்கலாம். 15 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 உடைய மல்டிபிள் என்னன்னா 15. 15 × 1 அதான் மல்டிபிள். 15 × 1, 15 × 2, 15 × 3. ஓகேவா? ஸோ அடுத்து ஓகே இன்ட்டு வேணாம் கமா. ஸோ இதோடைய மல்டிபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 10, 20, 30. இங்கே 15, 30, அடுத்து 45 இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதில் லீஸ்டாக உள்ள காமன் மல்டிபிள். ஸோ இங்கே என்னது இந்த மல்டிபிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயே காமனாக உள்ள மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் எல்சிஎம். அப்போ இதோடைய எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 தான் இதோடைய எல்சிஎம். ஓகேவா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா காமன் மல்டிபிள் வரும். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 40, அடுத்து 50, இங்கே 60, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 60. ஸோ இங்கே காமன் மல்டிபிள் ஃபர்ஸ்ட் காமன் மல்டிபிள் என்னன்னா 30. அடுத்து செகண்ட் காமன் மல்டிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60. ஸோ இப்படி அடுத்தடுத்து வரும்.
ஸோ இந்த காமன் மல்டிபிள் உடைய இங்கே 30 இருக்குன்னா 30யோட மல்டிபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் மல்டிபிள் தான். ஓகேவா? அடுத்து 60 வருது, அடுத்து 90 வரும், 120 வரும், ஸோ 150 180 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த காமன் மல்டிபிளில் லீஸ்ட் வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காமன் மல்டிபிள்ஸ். அதாவது காமன் மல்டிபிள்ன்றது என்னன்னா இங்கே 30 60 19 வரும். ஓகேவா? அந்த காமன் மல்டிபிள் லீஸ்ட் வேல்யூ என்னது இங்கே 30. ஸோ அந்த 30 தான் பார்த்தீங்கன்னா எல்சிஎம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எல்சிஎம் ஓட அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதே எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து கடைக்கு போகிறீங்க. ஓகேவா? ஸோ பிஸ்கட்ஸ் வாங்கணும், சாக்லேட்ஸ் வாங்கணும், உங்கள் வீட்டில் இருக்கிற கெஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க. ஓகேவா? உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பிஸ்கட்டு சாக்லேட் ரெண்டும் வாங்குற, அந்த ரெண்டுமே சேம் நம்பர்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, கடைக்காரங்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு வந்து ஓகே 20 எனக்கு பிஸ்கட்டு, எனக்கு வந்து 20 சாக்லேட் எனக்கு வேணும். ஓகேவா? ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க சேம் நம்பர் சாக்லேட்டு அண்ட் பிஸ்கட் வாங்கிட்டு வரணுன்ட்டு. ஸோ 20 பிஸ்கட்டு 20 சாக்லேட்டு கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் கடைக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ 20 பிஸ்கட் இல்லை, 20 சாக்லேட் அந்த மாதிரி இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக என்கிட்ட ஒரு பாக்கெட்டில் வந்து இங்கே 5 பிஸ்கட் இருக்குது, அதே மாதிரி ஒரு பாக்கெட்டில் 4 சாக்லேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வாங்க வேண்டியது ஈக்குவலாக வாங்கிட்டு போகணும். ஸோ 20 வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாக்கெட்டில் இங்கே 5 தான் இருக்குது, இன்னொரு பாக்கெட்டில் சாக்லேட் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டில் 4 தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி ஓகே, ஒரு பாக்கெட்டில் 5 இருக்கிற மாதிரி நீங்கள் எத்தனை வாங்குவீங்க? 4 வாங்குவீங்க. அப்போ 4 வாங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? இங்கே 20 வந்துடும். அதே மாதிரி இங்கே ஒரு பாக்கெட்டில் 4 சாக்லேட் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ 5 பாக்கெட் வாங்குவீங்க. 5 பாக்கெட் வாங்கினா என்ன ஆயிரும்? இங்கே 20 சாக்லேட் கிடைச்சிரும், உங்களுக்கு ஈக்குவலாக வந்துடும். புரியுதா? ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா எல்சிஎம்னு சொல்றது. ஓகேவா? ஸோ அந்த கேஸை நீங்கள் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ இந்த இடத்துல நீங்கள் நம்பர் ஆஃப் அந்த பாக்கெட்ஸை நீங்கள் அதிகமாக வாங்கி என்ன பண்ணுறீங்கன்னா ஈக்குவல் பண்ணுறீங்களா? ஸோ அதுதான் எல்சிஎம். ஓகேவா? இப்போ இதுதான். ஸோ 5 4 இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்சிஎம் எடுக்கிறதுக்கு இதை 5ஆல் டிவைட் பண்ணுறீங்க, அதை 5 × 4. ஓகேவா? 5 × 4 என்ன பண்ணுறீங்கன்னா 20. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம்மாக வருது. ஓகேவா? ஸோ இப்போ இது 10 15 20. ஓகேவா? ஸோ இப்போ இதே இது வச்சுக்கோங்களேன். ஏல பார்த்தீங்கன்னா ஒரு 10 சாக்லேட் இருக்குது, பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15, பி டைப்பில் 15 சாக்லேட் இருக்குது, சி டைப்பில் ஒரு 20 சாக்லேட்ஸ் இருக்குது. ஆனால் கண்டிஷன் என்னன்னா சேம் நம்பர்ஸில் உங்களுக்கு இருக்கணும். சேம் நம்பர்ஸில் இருக்கணும், அதுதான் பார்த்தீங்கன்னா இதோட கண்டிஷன். ஓகேவா? அங்கே எப்படி ஈக்குவல் அண்ட் மேக்ஸிமம் சொன்னோமோ அதே மாதிரி இது சேம் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ சேம் நம்பராக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை பிரைம் நம்பரால் மட்டும்தான் டிவைட் பண்ணும். ஓகேவா? நான் அங்கே சொன்ன மாதிரி தான் அதே தான் இதில் டிவிஷன் மெத்தட் அண்ட் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ இதில் 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தடில் வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஹெச்சிஎஃப் அதே மெத்தட் தான். ஓகேவா? ஆனால் இங்கே டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூ கண்டிப்பாக பிரைம் நம்பராக மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 2 டைம், அதே மாதிரி இங்கே 3 டைம், இங்கே 4 டைம். ஓகேவா? ஸோ இப்போ ஹெச்சிஎஃப்க்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே காமன் ஃபேக்டர் இருந்துச்சு பார்த்தீங்களா, 3யுமே இது எக்ஸாக்டாக டிவைட் பண்ணோம். அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டோம். ஆனால் இங்கே அந்த கண்டிஷன் கிடையாது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 8 இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ ஏதாவது 2 டிவைட் ஆனால் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இதுக்கே நம்ம எல்சிஎம் எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை 5ஆல் நான் டிவைட் பண்ணலாமா? 5ஆல் டிவைட் பண்ணால் இது 2 டைம்ஸ், அதே மாதிரி இது 3 டைம்ஸ். ஓகேவா? 8 டிவைட் ஆகலை, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2வையும் 8ஐயும் பாருங்க, இது வந்து எனக்கு டிவைட் ஆகும். ஓகேவா? எதால் டிவைட் ஆகும்? 2ஆல் டிவைட் ஆகும். 2ன்றது பிரைம் நம்பர். ஓகேவா? ஸோ பிரைம் நம்பரால் டிவைட் பண்ணுறேன். ஸோ அப்போ 1 டைம், இங்கே 4 டைம், ஸோ பேலன்ஸ் இங்கே 3 இருக்கு. ஓகேவா? இதுக்கு மேலே எனக்கு டிவைட் ஆகாது. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறதா பார்த்தீங்கன்னா எல்சிஎம். ஓகேவா? ஸோ 3 × 4 12, அதே மாதிரி 12 × 10 120. இந்த 120 தான் பார்த்தீங்கன்னா இதோடைய எல்சிஎம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் டிவிஷன் மெத்தட். இது பார்த்தீங்கன்னா பிரைம் ஃபேக்டர் மெத்தட்லேயும் நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எல்சிஎம் வந்து இது பெருசாக வந்து உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல் லெவலில் படிச்சிருப்பீங்க. இன்னும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா இன்னும் இதை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதே கொஷின் எடுத்துக்கலாம். இதே கொஷினில் பார்த்தீங்கன்னா இதை
ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ அந்த மெத்தட்லையும் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் இதில் எப்படி எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றது. ஸோ இதில் ப்ரைம் ஃபேக்டர்ன்றது என்னது, இதில் 2 × 5, 2ன்றது ஒரு ப்ரைம் ஃபேக்டர், 5ன்றது ப்ரைம் ஃபேக்டர். அதுக்கப்புறம் 15 எடுத்துக்கலாம். 15 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 × 5. அதுக்கப்புறம் 8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2, அதாவது 2³ ஓகேவா. ஸோ அங்கே ஹெச்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தோம், இங்கே காமன் நம்பர்ஸ் காமன் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதில் லீஸ்ட் வேல்யூ தான் எனக்கு மேக்ஸிமமாக டிவைட் ஆகும், அதனால் லீஸ்ட் வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொன்னோம். இங்கே எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமன் வேல்யூ இருந்துச்சுன்னா அதில் மேக்ஸிமம் வேல்யூவாக தான் எடுக்கணும் ஓகேவா. ஸோ அப்போ இங்கே எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் 2⁻3 ஓகேவா. அடுத்து 3 × 5. ஸோ 8 × 5 40, 40 × 3 120, 120 தான் பார்த்தீங்கன்னா இதோடைய எல்சிஎம் ஓகேவா. இப்போ இது 15, 45, 90 இப்படி வச்சுக்கோமே. இப்போ இதோட எல்சிஎம் என்னன்றதை பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 5ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவீங்க. இன்னொன்று, இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் எல்சிஎம்னா என்ன அப்படின்னா ஒரு இதை காமன் மல்டிபிள் நம்ம சொல்லியாச்சு ஓகேவா. ஸோ காமன் மல்டிபிள்ன்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ இது எப்படி ஷார்ட்டாக பண்ணலான்னா, இதில் எது வந்து லார்ஜஸ்ட் நம்பர்ன்றதை பாருங்கள். இன்னொன்று, எல்சிஎம்மோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, எந்த ஒரு லீஸ்ட் நம்பர் இந்த 3 வேல்யூவை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுதோ அதுதான் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ இங்கே 9, இப்போ நான் இதில் மேக்ஸிமம் நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர் நான் 90 எடுத்துக்கிறேன். 90 வந்து இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ணுமா எக்ஸாக்டாக அப்படின்னு கேட்டால் 15 டிவைட் பண்ணும். அதே மாதிரி ஸோ 45 டிவைட் ஆகும், 90 டிவைட் ஆகும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த 90ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பராலே டிவைட் ஆகுது. அப்போ கண்டிப்பாக இந்த 90ன்றதான் பார்த்தீங்கன்னா எல்சிஎம்மாக இருக்கும் ஓகேவா. ஸோ நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ண தேவையில்லை, நீங்கள் கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். அதே மாதிரி 15, 8, 20 இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ இதில் 3 நம்பர் இருக்குல்ல, இந்த 3 நம்பரில் பார்த்தீங்கன்னா எது லார்ஜஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 20 தான் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் ஓகேவா. ஸோ அந்த லார்ஜஸ்ட் நம்பருடைய மல்டிபிள் தான் எல்சிஎம்மாக இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ இங்கே 20 வந்து பார்த்தீங்கன்னா 15ஆல் டிவைட் ஆகுமானா ஆகாது, 8ஆல் டிவைட் ஆகுமானா ஆகாது. அப்போ இதோடைய அடுத்த மல்டிபிள் என்னன்னு பார்க்கணும் ஓகேவா. 40 வந்து பார்த்தீங்கன்னா 8ஆல் டிவைட் ஆகும், ஆனால் 15ஆல் டிவைட் ஆகாது கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் 60 போட்டால் இது வந்து 5ஆல் டிவைட் ஆகுது, ஆனால் 8ஆல் டிவைட் ஆகாது ஓகேவா. அப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 120 நான் போடுறேன் ஓகேவா. ஏன்னா இங்கே 40 போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 வேல்யூ டிவைட் ஆகுது, 60 போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 வேல்யூ டிவைட் ஆகுது. அப்போ இந்த ரெண்டுக்கும் காமனாக உள்ள மல்டிபிள் நான் அடுத்தது பார்க்குறேன். என்னதுன்னா 40யும் டிவைட் ஆகணும், 60யும் டிவைட் ஆகணும். அப்போ அதுக்கு அடுத்த மல்டிபிள் என்னன்னா நான் 120 எடுக்கிறேன் ஓகேவா. 120 எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 120ஆல் 15 கண்டிப்பாக டிவைட் ஆகும், சாரி 15 ஆமாம் 15ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி 8ஆல் டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த 120 வந்து இந்த 3 நம்பரால் டிவைட் ஆகுறனால இந்த 120 தான் பார்த்தீங்கன்னா இதோடைய எல்சிஎம் ஓகேவா. ஸோ இதுதான், இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் ஷார்ட் ட்ரிக்கு ஓகேவா. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும். இப்போ இது ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5, 7, 8 மூணுக்குமே பார்த்தீங்கன்னா காமனாக டிவைட் ஆகலை, மூணுக்குமே பார்த்தீங்கன்னா காமனாக எந்த நம்பரும் டிவைட் பண்ணல அப்படின்னா மூணையுமே ஓகேவா. ஸோ ஏதாவது 2 நம்பர் நீங்கள் டிவைட் ஆனால் கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி ப்ரைம் நம்பர்ஸ் நீங்கள் டிவைட் பண்ணி பண்ணலாம். எதுவுமே டிவைட் ஆகலைன்னா கண்டிப்பாக இந்த 3 நம்பருடைய மல்டிப்ளிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா இதோடைய எல்சிஎம்மாக இருக்கும் ஓகேவா. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஓகேவா. ஓகே, இப்போ ஸோ இதில் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஒரு சில ப்ராப்ளம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டிராஃபிக் சிக்னலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே அது கூட வேணாம். இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா பஸ் வந்து உள்ளே வருது ஓகேவா. பஸ் டெர்மினலில் ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு பஸ் வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் இன்னொரு பஸ் வருது ஓகேவா. இந்த 2 பஸ்ஸும் ஓகேவா, 2 பஸ்ஸும் அட் அ டைமில் எப்போ வந்து உள்ளே வருது அப்படின்னா ஒரு 8 மணிக்கு வருதுன்னு வச்சுக்கோம் ஓகேவா. இப்போ என்ன கேட்பாங்கன்னா அடுத்து வந்து எப்போ இந்த 2 பஸ்ஸும் ஒன்றா உள்ளே வரும்
அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள ஒன்றா வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டு எப்போ மீட் ஆகுது அப்படின்னாலே இதில் மெயினாக வந்து என்னென்னா எப்போ வந்து மூணுமே ஒன்றா மீட் ஆகுது, அதே மாதிரி எப்போ வந்து இது எப்படின்னா மூணுமே இதோடைய சேம் நம்பர். ஸோ இதில் கீவேர்ட்ஸ் என்னென்னா அங்கே மாதிரி ஈக்குவல் அண்ட் மேக்ஸிமம்னாலே ஹெச்சிஎஃப்னு சொன்னோம். இங்கே வந்து என்னென்னா இங்கே எப்போ மூணுமே ஒன்றா மீட் ஆகுது இல்லை சேம் நம்பர்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ எப்போ ஒன்றா மீட் ஆகும், எப்போ ஒன்றா உள்ளே வரும் அப்படின்னா இதோடைய எல்சிஎம் என்ன அப்படின்னா 60 மினிட்ஸ். 60 மினிட்ஸ்ன்றது 1 hour. அதாவது ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஒன்றா வந்து உள்ளே வரும். அதாவது 9 மணிக்கு வந்துச்சுன்னா அடுத்து 8 மணிக்கு வந்துச்சுன்னா அடுத்து வந்து 9 மணிக்கு 2 பஸ்ஸும் ஒன்றா உள்ளே வரும், அடுத்து 10 மணிக்கு 2 பஸ்ஸும் ஒன்றா உள்ளே வரும், இந்த மாதிரி. ஸோ அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம்க்கும் ஹெச்சிஎஃப்க்கும் எப்படி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து இதை ரெண்டையும் கேல்குலேட் பண்ணுன்றது தெரிஞ்சுனாலே உங்களால் ஈஸியாக வந்து இதை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி இதில் முக்கியமானது எல்சிஎம் வந்து கண்டிப்பாக ஹெச்சிஎஃப்போட பெருசாக தான் இருக்கும். ஓகேவா? இது ஒரு முக்கியமானது. எல்சிஎம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஸோ ஏன்னா இது லீஸ்ட் காமன் மல்டிபிள் எப்பயுமே பெருசாக இருக்கும் எதை விட ஃபேக்டர்ஸை விட. ஓகேவா? ஃபேக்டரை விட மல்டிபிள் எப்பயுமே பெருசாக இருக்கிறனால நீங்கள் இது லீஸ்ட் இது ஹையஸ்ட் அப்படின்றனால ஹெச்சிஎஃப் பெருசாக இருக்குன்ற மாதிரி நினச்சிடக்கூடாது. எல்சிஎம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் விட பெருசாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்சிஎம் கிரேட்டர் தென் த ஹெச்சிஎஃப். ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். எல்சிஎம் will always be the multiple of HCF. HCF உடைய மல்டிபிளாக தான் எப்பயுமே எல்சிஎம் வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே நான் ஒரு ஷார்ட் ட்ரிக் சொன்னால அது இதை வச்சு தான் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. எல்சிஎம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு த லார்ஜஸ்ட் கிவன் நம்பர். லார்ஜஸ்ட் நம்பருடைய லார்ஜஸ்ட் நம்பருக்கு ஈக்குவலாவோ இல்லது அல்லது பார்த்தீங்கன்னா அதை விட கிரேட்டர் தென்னா, அதாவது அதோடைய மல்டிபிள்ஸாக தான் என்ன இருக்குன்னா எல்சிஎம் இருக்கும். இங்கே கூட நம்ம பண்ணோம்ல, இங்கே பார்த்தீங்கன்னா 15, 45, 90. ஸோ இதில் லார்ஜஸ்ட் நம்பர் தான் என்ன வந்துச்சு எல்சிஎம் வந்துச்சுல, அதுதான் இங்கே சொல்கிறாங்க லார்ஜஸ்ட் நம்பராவோ அல்லது அதை விட கிரேட்டர் தென்னாவோ தான் இந்த எல்சிஎம் இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ எல்சிஎம்க்கும் இப்போ ஹெச்சிஎஃப்க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே சம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே 18, 24, 30. ஓகேவா? ஸோ இப்போ இதை பார்க்குறேன். இப்போ இதில் நீங்கள் சால்வ்லாம் பண்ண தேவையில்லை. ஓகே, ஹெச்சிஎஃப் கேட்குறாங்களா? ஹெச்சிஎஃப். ஸோ இதில் 18, 24, 30 இந்த மூணையுமே எக்ஸாக்டாக டிவைட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் என்ன அப்படின்னா, ஸோ இதில் நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுங்கன்னா இதில் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் நீங்கள் எடுத்துடுங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி எடுக்கலாம்? 9 into 2 9ன்றது 3 square into 2. அதே மாதிரி இது வந்து 8 into 3. ஓகேவா? அதாவது 2 cube into 3. அதுக்கப்புறம் இது வந்து 3 into 10 பிரிக்கலாமா? அப்போ 3 into 2 into 5 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ காமனாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே 3 எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா, ஆனால் இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதில் ஹெச்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ 3. அதுக்கப்புறம் இங்கே 2 cube 2 இருக்குது. ஸோ 2. அதுக்கப்புறம் வேறு 5 பார்த்தீங்கன்னா இங்கே 1 தான் இருக்குது காமன் ஃபேக்டர். ஸோ அவங்க காமன் தான் கேட்குறாங்க. காமனாக பார்த்தீங்கன்னா இங்கே 3, 2 தான் இருக்குது. ஸோ இதோடைய ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா? அடுத்து ஸோ இங்கே ஹெச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. எது? இந்த 18 and 30க்கும். ஓகேவா? ஸோ இங்கே 18 and 30 இதோடைய ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப் ஸோ 18 and 30 இப்போ தான் இங்கே பார்த்தோன்னு நினைக்கிறேன். இங்கே 18க்கும் 30. ஸோ இங்கே 18 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே 3 into 2 ஃபேக்டர். அதே மாதிரி இங்கே 30 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 into 2 into 5. ஸோ அப்போ இது ரெண்டுலேயே பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் 3யும் 2ம் இருக்குது. ஸோ அப்போ இங்கே 3ல் பார்த்தீங்கன்னா மினிமமாக இருக்கிற வேல்யூ தான் எடுத்துக்கணும் 3. ஓகேவா? ஸோ 3 ஸ்கொயர் எடுத்துடக்கூடாது. அடுத்து 2 பொறுத்த வரைக்கும் 2 அதே தான். ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் வந்து 3 into 2 6. ஓகேவா? எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இதோடைய மல்டிபிள் தான் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ 30 வந்து 18ஆல் டிவைட் ஆகுமானா ஆகாது. அதுக்கப்புறம் இதோடைய அடுத்த மல்டிபிள் 60. 60ஆல் 18 டிவைட் ஆகுமா? ஆகாது. அதுக்கு அடுத்த மல்டிபிள் 90. 90ஆல் 18 டிவைட் ஆகுமா? 5 டைம்ஸ் டிவைட் ஆகும். ஸோ அப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஸோ இதோட ரேஷியோ இதை 6ஆல் டிவைட் பண்ணால் 1:15. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டோடைய ரேஷியோ. ஓகேவா? அடுத்து இங்கே வாட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் 12, 15, 20? இந்த மூணுடைய எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் லார்ஜஸ்ட் நம்பர் என்னவோ அதோடைய மல்டிபிள் தான் பார்த்தீங்கன்னா எல்சிஎம்மாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா. ஓகேவா? ஸோ 20 வந்து
இந்த 12ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 15ஆல ஆகாது. அப்போ அடுத்த மல்டிபிள் 40, 40யும் ஆகாது. அடுத்து 60. ஸோ 60 பார்த்தீங்கன்னா 12ஆல் டிவைட் ஆகும், 15ஆல் டிவைட் ஆகும், 20ஆல் டிவைட் ஆகும். அப்போ 60 தான் இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ணுது. அதுதான் பார்த்தீங்கன்னா எல்சிஎம். ஓகேவா? அடுத்து ஸோ 72க்கும் 120க்கும் உள்ள ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே 72 உடைய ஃபேக்டர்ஸ் இது எப்படி பிரிக்கலாம்? 8 × 9 பிரிக்கலாமா? 8 பொறுத்த வரைக்கும் 2 3, 9 பொறுத்த வரைக்கும் இது எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? அடுத்து 120 இது எப்படி எழுதலாம்? 24 × 5, அதாவது 5 × 24. ஓகே, 24ன்றது பார்த்தீங்கன்னா 8 × 3. ஓகேவா? ஸோ அப்போ 3 × 8, 8 எப்படி எழுதலாம்? 2 3. ஏன்னா இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ல தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? இது வேறு நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், இது ப்ரைம் நம்பர் தவிர வேறு எந்த நம்பராலும் பிரிச்சிருக்க மாட்டேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதில் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது? 2 3 தான் இருக்குது. அப்போ 5 வராது. ஓகேவா? ஸோ அப்போ 2 இங்கே 2 கியூப் இருக்குது, இங்கேயும் 2 கியூப் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோடைய காமன் ஃபேக்டர் 2 கியூப். அடுத்து இங்கே 3 ஸ்கொயர், இங்கே 3 இருக்குது. ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. அப்போ மினிமம் வேல்யூ தான் எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா 3 தான் ரெண்டுலையும் அதிகபட்சமாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 3 தான். ஓகேவா? ஸோ அப்போ என்னதுன்னா 2 கியூப் 8 × 3. ஸோ என்னதுன்னா 24. ஓகேவா? ஸோ இதோடைய ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 24 தான் இதோடைய ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி என்னென்ன சம்க்குலாம் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் ரொம்ப பேசிக் ஒரு இன்ட்ரோடக்ஷன். எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கான ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன். இதில் இருந்து ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்லி இருக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஜிடி எக்ஸாம் அதே மாதிரி சின்ன சின்ன இந்த எக்ஸாம்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெச்சிஎஃப் என்ன, எல்சிஎம் என்ன இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பட் மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் இருக்காது. டேரெக்டாக அப்ளிகேஷன் சம் தான் கேட்பாங்க. ஓகேவா? அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அது இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த இன்ட்ரோடக்ஷனில் அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் ப்ராப்ளம்ஸில் எங்கே எல்சிஎம் நம்ம யூஸ் பண்ணணும், எங்கே வந்து ஹெச்சிஎஃப் யூஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு நான் சொன்னது. ஓகே.